أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزعا ثم ادعهن يعطينك سعيا واعلم أن الله عزيز حكيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا عذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. قول معروف ومغفرة خير من صدقة يتبعها عذى والله غني حليم. எடுத்தறியப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். எனது இரட்சகனே, மரணித்தவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிப்பாய் என்று எனக்கு காட்டுவாயாக என இப்ராஹிம் கேட்டபோது, நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என அவன் கேட்டான். அதற்கு அவர், ஆம், நம்புகின்றேன், எனினும் என் உள்ளம் அமைதி பெறுவதற்காக என்று கூறினார். பறவைகளில் 4ஐ நீர் பிடித்து அவற்றை துண்டாக்கி உம்மிடம் வைத்து கொண்டு பின்னர் நீர் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மலை மீது வைப்பீராக. பின்னர் நீர் அவற்றை அழைப்பீராக. உம்மிடம் அவை விரைந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் ஞானமிக்கவனும் ஆவான் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக என அல்லாஹ் கூறினான். அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவு செய்பவர்களின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை போன்றதாகும். அது 7 கதிர்களை முளைக்கச் செய்கிறது. அதன் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கின்றன. இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு பன்மடங்காக்குகின்றான். அல்லாஹ் விசாலமானவனும் நன்கறிந்தவனுமாவான். எவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவு செய்து பின்னர் தாம் செலவழித்ததை சொல்லி காட்டாமலும் தொல்லை கொடுக்காமலும் இருக்கின்றார்களோ அவர்களது கூலி அவர்களது இரட்சகனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். கனிவான வார்த்தையும் மன்னிப்பும் தொல்லை தொடரக்கூடிய தர்மத்தை விடச் சிறந்ததாகும். அல்லாஹ் எவ்வித தேவையற்றவனும் சகிப்புத்தன்மையுடையவனுமாவான்.